The book of Joshua chapter 1 and verse 8. யோசுவா 1:8. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it. For then you will make your way prosperous, and then you will have good success. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். This book is a success book. இந்த புத்தகம் வெற்றியின் புத்தகம். Because God says, if you take this book and put it in your mouth, the words of this book. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தின் வார்த்தைகளை எடுத்து நீங்கள் உங்கள் வாயிலே வைத்தால், if you meditate in it night and day, இதை இரவும் பகலும் நீங்கள் தியானித்தால், and if you observe to do all that is written in it, இதில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் செய்ய கவனமாய் இருந்தால், you will have prosperity and success. உங்களுக்கு வெற்றியும் செழிப்பும் உண்டாகும். But look at the way he says, what he says about success. ஆனால் தேவன் வெற்றி குறித்து என்ன விதமாய் சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். Then you will have good success. அப்பொழுது நீ நல்ல வெற்றி பெறுவாய். Now in Tamil it says, then you will behave with understanding or wisely. தமிழ் எப்படி வருகிறது? அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று வருகிறது. Now I like the English as well as the Tamil translation. எனக்கு இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பும் பிடித்திருக்கிறது, தமிழ் மொழிபெயர்ப்பும் பிடித்திருக்கிறது. The difference only serves to highlight it even more. அந்த வித்தியாசம் அதனுடைய அர்த்தத்தை மேலும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. I like the English because the word success is used there. ஆங்கிலம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா அங்க வெற்றி என்ற வார்த்தை வருகிறது. But I like the Tamil also because the word understanding or wisdom is used there. தமிழும் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னு சொன்னா தமிழ்ல தான் புத்திமான் அல்லது ஞானி என்ற வார்த்தை வருகிறது. To be successful is to have understanding. வெற்றிகரமாக இருப்பது என்று சொன்னால் புத்தியாய் இருப்பது. You know, understanding is being able to see how God sees things. புத்தி என்றால் என்ன? தேவன் எவ்வாறு காரியங்களை காண்கிறாரோ அதே போல நாமும் காண்பது. There are many areas of our lives and we need to in every area of our lives see everything as God sees. நம்முடைய வாழ்க்கையிலே பல பகுதிகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பகுதியையும் தேவன் எவ்வாறு காண்கிறாரோ அதே போல நாமும் காண வேண்டும். Spiritually, mentally and physically, but even in our family life and even in our financial life, we need to see things as God sees. ஆவிக்குரிய பிரகாரமாவும் சரி, பண விஷயத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்னவா இருந்தாலும் சரி, தேவன் அதையெல்லாம் எவ்வாறு காண்கிறாரோ அதே போல நாமும் காண வேண்டும். To be able to see things as God sees leads you into success. தேவன் அவைகளை எவ்வாறு காண்கிறாரோ அதே போல நாமும் காணும்போதுதான் வெற்றி நமக்கு உண்டாகிறது. So the Bible is a book of wisdom, is a book that provides understanding concerning every area of our life. ஆகவே வேதாகமம் ஞானத்தின் புத்தகமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை குறித்த புத்தியை அது நமக்கு தருகிறது. That is why it's a success book. ஆகவே தான் அது வெற்றியின் புத்தகம். Have you brought your success book? வெற்றியின் புத்தகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? Have you got your success book? வெற்றியின் புத்தகம் இருக்கா கையில? I noticed that nowadays many young people are very proud to carry this book. இன்னைக்கு இப்போதெல்லாம் अनेक வாலிபர்கள் இந்த புத்தகத்தை கையில சுமந்துட்டு வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. You know, before they were told this is the Bible, முன்ன என்ன சொல்லிட்டாங்க, இது பைபிள் அப்படினா immediately they think it's a religious book. உடனே இது ஒரு மத புத்தகம்ன்ற ஒரு எண்ணம் வந்து. They think if I carry this around, people will think I'm a religious person. இத நான் எடுத்துட்டு போனா என்ன ரொம்ப மதத்துல ஊறி போணும்னு நினைப்பாங்க. No, I think if you carry this around, people will think that you are a successful person. நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் சுமந்து கொண்டு வந்தால் நீங்கள் வெற்றிகரமானவர் என்று தான் மக்கள் நினைப்பார்கள். The person who has this in his hands has understanding about every area of his life. இது யார் கையில் இருக்கிறதோ அவர் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்த புத்தியோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். Hopefully it's not just in his hands, it's in his mouth also. இது வெறும் கையில மட்டும் இல்ல, வாயிலும் இருக்கும் என்று நம்புகிறேன். I hope it's in their mind also. அதோட மனதிலும் இருக்கும் என்று நம்புகிறேன். I hope it's in their heart also. அதோட உள்ளத்திலும் இருக்கும் என்று நம்புகிறேன். I hope நம்புகிறேன். it's before their eyes also. இது எப்போதும் அவருடைய கண்களுக்கு முன்னே இருக்குது என்று நம்புகிறேன். Lift up your success book. உங்க வெற்றியின் புத்தகத்தை உயர்த்துங்கள். Amen. Oh, how wonderful it is. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. Full of successful people here. வெற்றிகரமான மக்களால் இந்த இடம் நிறைந்திருக்கிறது. Lift it up good. எல்லாம் உயர்த்துங்க. And say this is my success book. சொல்லுவோம், இது என்னுடைய வெற்றியின் புத்தகம். This is winner's manual. இது ஜெயிக்கிறவர்களின் புத்தகம். It puts me above. இது என்னை மேலாக வைக்கிறது. Makes me the head and not the tail. இது என்னை வாலாக்காமல் தலையாக்குகிறது. It gives me wisdom. எனக்கு ஞானத்தை தருகிறது. Gives me understanding. எனக்கு புத்தியை தருகிறது. For every
challenge, எல்லா சவால்களை for குறித்து every situation, எல்லா சூழ்நிலைகளுக்கும் so that I can come out on top, ஆகவே நான் மேலே வர முடியும், so that I can have victory. நான் வெற்றி பெற முடியும். I love this book. இந்த புத்தகத்தை நான் நேசிக்கிறேன். The words of this book இந்த புத்தகத்தின் are வார்த்தைகள் like honey in my mouth. என் வாயிலே தேனை போல இருக்கிறது. It is so good. இது அவ்வளவு நல்லது. It brings me இது எனக்கு immense success. அளவற்ற வெற்றியை தருகிறது. Hallelujah. ஹalleluya. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's good to say it. அது சொல்றது நல்லதுதான். Now if we said it 1,000 times, maybe we'll finally get it inside. 1000 முறை சொன்னா நினைக்கிறேன் கடைசி அது உள்ள போய் சேர்ந்துரும்னு. Amen. Amen. That's why I like to say it. ஆகவே தான் இது சொல்ல விரும்புகிறேன். This is a success book. இது வெற்றியின் புத்தகம். I am preaching from this book not because I'm a religious preacher, because I want success for myself and for you. ஏதோ நான் மத போதகனா இருக்கிறதுனால இந்த புத்தகத்தை வந்து பிரசங்கிக்கவில்லை. நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே இதிலிருந்து பிரசங்கிக்கிறேன். God has given this book not just to give us some rules and regulations. God has given this book to give us the principles of success for our life. ஏதோ சட்டதிட்டங்களை கொடுப்பதற்காக தேவன் இந்த புத்தகத்தை நம் கையில கொடுக்கவில்லை. மாறாக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான கோட்பாடுகளை நமக்கு தருவதற்காக தான் இதை தந்திருக்கிறார். To tell us about every area of our life, He has given us this book. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை குறித்து நமக்கு எடுத்து சொல்வதற்காக தான் இதை கொடுத்திருக்கிறார். So the Bible is a book of understanding and wisdom. ஆகவே வேதாகமம் ஞானத்தையும் புத்தியையும் தருகிற ஒரு புத்தகம். And understanding simply means to be able to understand everything in the same light or in the same way as God understands it or sees it. புத்தி என்று சொன்னால் தேவன் எல்லா விஷயங்களையும் எவ்வாறு காண்கிறாரோ பார்க்கிறாரோ அதே போல நாமும் காண்பது. And when you are able to do that, you are successful. நீங்கள் அப்படி செய்யும்போது தான் வெற்றிகரமாய் இருக்கிறீர்கள். And the law of understanding, just like there are laws about everything, there is a law of understanding. எல்லாவற்றை குறித்த பிரமாணங்கள் இருப்பது போலவே புத்தியின் பிரமாணம் என்றும் ஒன்று இருக்கிறது. Now there is a law of visualization, for example. உதாரணத்துக்கு கற்பனை செய்து பார்க்கும் ஒரு பிரமாணம் இருக்கிறது. The law of visualization says if you can see it, then you can have it. இந்த கற்பனை செய்து பார்க்கும் பிரமாணம் என்ன சொல்கிறது? நீங்கள் கற்பனை செய்தால் அது உங்களுக்கு உண்டாகும். The law of words say that you can have what you say. வார்த்தைகளின் பிரமாணம் என்ன சொல்கிறது? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். The law of reproduction says you can produce only what you are. உற்பத்தியின் பிரமாணம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தான் நீங்கள் உற்பத்தி செய்ய முடியும். Just like that, there is a law of understanding. இதே போல தான் புத்தியின் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. The law of understanding says that everything that you need in life is already in your life, merely awaiting your recognition of it. இந்த புத்தியின் பிரமாணம் என்ன சொல்கிறது? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் எப்போது அதை அங்கீகரிப்பீர்கள் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. Amen. Amen. Everybody say everything that I need எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தேவையான எல்லாம் is already there, ஏற்கனவே இருக்கிறது, waiting for me to understand it. நான் அதை புரிந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. Now this is the basis and the premise of the law of understanding. இந்த புத்தியின் பிரமாணத்தினுடைய அடிப்படையே இதுதான். Now we have been looking at financial breakthrough based on this. இதன் அடிப்படையில் தான் பொருளாதார பெருக்கத்தை குறித்து நாம் பார்த்து We've been கொண்டிருக்கிறோம். trying to understand how God brings us out of financial doom and gloom into financial prosperity. எப்படி தேவன் நம்மை பொருளாதார சீர்குலைவிலிருந்து பொருளாதார மோசமான நிலையிலிருந்து பொருளாதார பெருக்கத்துக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார் என்பதை பார்க்க ஆரம்பித்தோம். Now I've been looking at the widow of Zarephath and Elijah, that story, and I've been telling you some principles from there. சாரிபாத் விதவை எலியா, இந்த சம்பவத்தை நாம் பார்த்து அதிலிருந்து சில கோட்பாடுகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறேன். I've been showing you that that encounter that she had with the prophet was the most significant thing in her life that changed her life. தீர்க்கதரிசியை சந்திக்கிறாளே, அதுதான் அவள் வாழ்க்கையில் நடந்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். அதுதான் அவளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. Now what happened there when she met the prophet, or the prophet met her? இவள் தீர்க்கதரிசியை சந்தித்த போது அல்லது அந்த தீர்க்கதரிசி அவளை சந்தித்த போது அவளுக்கு என்னதான் நடந்தது? The prophet didn't bring anything and give it to her. தீர்க்கதரிசி எதையும் கொண்டு வந்து அவ கையில கொடுக்கல. She already had whatever she had. அவளிடம் ஏற்கனவே என்னெல்லாம் இருந்ததோ அவள் கையிலேயே அது இருந்தது. She had faith in her heart. அவளுடைய உள்ளத்திலே விசுவாசம் இருந்தது. But the things have become very difficult. ஆனா Things have become very difficult. ஆனா
அவள்கிட்ட ஏற்கனவே விசுவாசம் இருந்தது, ஆனால் காரியங்கள்லாம் இப்போ ரொம்ப கடினமா இருக்கிறது. She seems to be a woman who can listen to God. தேவனுடைய பேச்சுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயாக தான் அவள் Because காணப்படுகிறாள். when God told prophet Elijah, I'm sending you to a widow's house, he tells him, I have already spoken to her. ஏனென்றால் தேவன் எலியாவை பார்த்து விதவையின் வீட்டுக்கு நான் அனுப்ப போகிறேன் என்று சொன்னபோது நான் ஏற்கனவே இதை குறித்து அவளிடம் பேசி இருக்கிறேன் என்று She சொல்லுகிறார். seems to be a person who can be receptive to God and understand God's dealings with her. ஆகவே தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவளாக, தேவன் இடைப்படும் போது அதை புரிந்து கொள்ளக்கூடியவளாக தான் அவள் தோன்றுகிறாள். But she is at a low point in her life. ஆனால் வாழ்க்கையிலே இப்போது ஒரு மட்டமான நிலையிலே அவள் காணப்படுகிறாள். She doesn't have food to eat. சாப்பிட உணவு கூட இல்லை. Going to die after what she believes is going to be her last meal. என்ன சொல்லுகிறாள்? இதான் கடைசி வேளை சாப்பாடு, இதை சாப்பிட்டு நான் சாக போகிறேன். Now I want you to notice one principle there. இங்கே ஒரு கோட்பாட்டை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். What did the prophet give her? தீர்க்கதரிசி அவளுக்கு எதை கொடுத்தான்? I say to you, he gave her nothing, but he simply came in there and enabled her to use her faith. அவன் அவளுக்கு எதையுமே கொடுக்கவில்லை, மாறாக அவளுடைய விசுவாசத்தை அவள் பயன்படுத்தும்படி அவளுக்கு உதவி செய்கிறான், தூண்டி விடுகிறான். So I say to you today, ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு the சொல்லுகிறேன், most glorious moment of your financial life is when God births uncommon faith in you. உங்களுடைய பொருளாதார வாழ்விலே மகிமையான நேரம் என்பது எப்போது வருகிறது? தேவன் வழக்கத்துக்கு மாறான ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே தூண்டி எழுப்பும் போதுதான். Oftentimes it happens in a service like this as the word of God is being preached. பல சமயங்களில் அது எப்படி நடக்கிறது என்றால், இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அப்படி நடக்கிறது. All of a sudden you find that the preaching is helping you to believe what you could not believe before. இதுவரை நீங்கள் நம்ப முடியாத காரியங்களை இந்த பிரசங்கம் கேட்பதன் மூலமாய் உங்களால் நம்ப முடிகிறது, நீங்கள் காண ஆரம்பிக்கிறீர்கள். God sends you financial deliverers. தேவன் உங்களுக்கு பொருளாதார ரட்சகர்களை அனுப்புகிறார். He sends you people who will help you to get out of your situation. உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை உங்களுக்கு அனுப்புகிறார். Why? ஏன்? Because the Bible says in Psalm 35 verse 27 that the Lord delights in the prosperity of his servants. ஏனென்றால் சங்கீதம் 35:27 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவர் என்று. Do you know that God delights in your prosperity? உங்களுடைய செழிப்பிலே கர்த்தர் மகிழ்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? When you are suffering and struggling, God is not delighting in that. நீங்கள் கஷ்டப்படும் போது, பாடுபடும் போது அதல்ல தேவனுக்கு இன்பம். I would even say that God is saddened by your suffering. இன்னும் நான் சொல்லுவேன், நீங்கள் கஷ்டப்படும் போது தேவன் அதை கண்டு வருத்தப்படுகிறார். When you don't have enough and when you don't have enough money to last you till the end of the month, God is not sitting there and enjoying that situation. மாச கடைசி வரையிலே வருமானம் உங்களுக்கு இல்லாத இருக்கும்போது தேவன் அந்த சூழ்நிலை கண்டு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியாது. Your shortages and your poverty and your lack and insufficiency does not pleasure God. உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய தரித்திரம், உங்களுடைய இல்லாமை இதெல்லாம் தேவனுக்கு இன்பத்தை கொண்டு வருவதில்லை. God takes pleasure in the prosperity of his servant. தம்முடைய ஊழியக்காரன் செழிக்கும் போது அதிலே தான் தேவன் இன்பம் காணுகிறார். Now when I say servant, don't think that it's preachers. ஊழியக்காரன் சொல்லும்போது பிரசங்கியார்கள் நினைச்சிராதீங்க. அது One preacher listened to me preaching on prosperity செழிப்பு குறித்த என்னுடைய பிரசங்கத்தை ஒரு பிரசங்கியார் கேட்டார். many years ago. பல வருஷங்களுக்கு He was முன்னால very mad. அவர் ரொம்ப கோபப்பட்டார். He came to me and said, this is not good. சொன்னார், இதெல்லாம் நல்லதே கிடையாது. I said, what's the matter? நான் கேட்டேன், என்ன விஷயங்கன்னு. Don't you believe that God blesses? தேவன் ஆசீர்வதிக்கார், நீங்க நம்பலையா? You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Yes, I believe God blesses his servants. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிறார், நான் நம்புறேன். That's what the Bible says. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. God wants to bless God's servants. தேவன் தம்முடைய ஊழியரை தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Because they won't get spoiled if they are blessed a lot. ஏன்னா ஊழியக்காரர் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவங்க கெட்டு போக மாட்டார்கள். But if you tell this prosperity to these people, they'll get spoiled. ஆனா அந்த செழிப்பை குறித்து ஜனங்களுக்கு சொன்னா அவங்க கெட்டு போய்டுவாங்க. I think if you tell his congregation, they'll stone him. நான் நினைக்கிறேன் அவருடைய சபை மக்களுக்கு இது சொன்னா கல்லால அடிச்சிடுவாங்க அவரை. What do you think about a preacher like that? இப்படிப்பட்ட பிரசங்கங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க? He knows that God wants to prosper him. அவருக்கு தெரியுது அவரை கர்த்தர் செழிக்க பண்ண விரும்புகிறார்னு. But he doesn't want to tell prosperity to his people. ஆனால் அந்த செழிப்பை தன்னுடைய மக்களுக்கு அவர் சொல்ல விரும்புவதில்லை. He thinks prosperity is good for him but bad for the people. செழிப்பு அவருக்கு நல்லது, ஆனா விசுவாசிகளுக்கு கெட்டதுன்னு நினைக்கிறாரு. Strange. I'm amazed at what some people believe. சில ஆட்கள் இதெல்லாம் நம்பறான்னு பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா வினோதமா இருக்கு. It shocks me to think that a preacher would believe something like that. பிரசங்கியார் அப்படி எல்லாம் நினைக்கிறான்னு யோசிக்கும்போதே அதிர்ச்சியா இருக்கு. A very simple thing is that when the Bible talks about God's servants, it's not talking about ministers as such, it is talking about ordinary people. ஊழியக்காரன் என்ற வேதம் இந்த இடத்துல சொல்லும்போது தேவனுடைய ஊழியர்களை பற்றி அது பேசவில்லை, மாறாக
சாதாரண விசுவாசிகளை குறித்து அப்படி சொல்லுகிறது. Everyone is serving God. That means living for God. எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், அதாவது தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். All God's children are living for God, and serving God, servants of God is just an expression that is used to denote the people that live for God. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுக்காக வாழ்கிறவர்கள் தான். ஆகவே அந்த ஊழியக்காரர் என்ற வார்த்தை தேவனுக்காக வாழுகிற மக்களை குறிக்கிறது. And because God loves your prosperity, தேவன் உங்கள் செழிப்பை விரும்புகிறபடியாலே, because God wants to see you do better, நீங்கள் நன்றா இருக்க வேண்டும் என்பதை தேவன் காண விரும்புகிறதுனாலே, because God wants to see that you have enough, உங்களுக்கு போதுமானது இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதுனாலே, because God is interested in seeing to it that you have much more than enough, உங்களுக்கு தேவைக்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதுனாலே, He is interested in sending your way preachers that will inspire you to believe great things. பெரிய காரியங்களுக்காக நீங்கள் விசுவாசிக்கும்படி உங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்பக்கூடிய பிரசங்கியார்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் அனுப்ப விரும்புகிறார். Many years ago I came across such preachers. பல வருஷங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட பிரசங்கியார்களை நான் சந்தித்தேன். Oh, it was wonderful experience. அது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். What I had not heard all through my life, I just all of a sudden began to hear. என் வாழ்நாளெல்லாம் கேட்டிராத காரியங்களை திடீரென்று நான் கேட்க ஆரம்பித்தேன். These truths lifted me. இந்த சத்தியங்கள் என்னை தூக்கி எடுத்தது. It gave me hope. நம்பிக்கையை கொடுத்தது. It gave me something to look forward to. எதிர்நோக்கி இருக்கும்படி முன்னோக்கி பார்க்கும்படி எதையோ எனக்கு தந்தது. It told me that something is possible for me. என்னாலே இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்று எனக்கு சொன்னது. And that moment when I was inspired by words of faith, that was the greatest moment in my life. விசுவாச வார்த்தைகளால் தூண்டி எழுப்பப்பட்டனே அந்த நேரம் தான் வாழ்க்கையிலே மகிமையான ஒரு நேரம். You know, the moment of uncommon faith, the moment when faith is sparked in you, that is the best moment in your life. இந்த வழக்கத்துக்கு மாறான விசுவாசங்களுக்குள்ளே தூண்டி எழுப்பப்படுகிறதே அதுதான் உங்க வாழ்க்கையிலேயே மிக சிறந்த ஒரு நேரம். But a lot of people don't understand when faith is brought to them. ஆனால் நிறைய பேர் விசுவாசங்களுக்குள்ளே தூண்டி எழுப்பப்படும் போது அதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். They do not recognize that moment. அந்த நேரத்தை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். They do not recognize that God has brought them into that situation specifically to hear some words that will lift them and give them hope and make them different for tomorrow. அவர்களை தூக்கி எடுக்க நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க நாளை தினத்தை நல்ல ஒரு நாளாக மாற்றி அமைக்கவே தேவன் இப்படி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாமல் போய் விடுகிறார்கள். So I want to say a few things about understanding your moment of uncommon faith. ஆகவே வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் உங்களுக்கு உண்டாகிறதே அந்த குறிப்பிட்ட சன்னப்பொழுதை குறித்து நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Why, a lot of people again and again, when they hear me preaching like this, say, why don't God just give me his blessings? Why he must deal with me like this? இப்படி நான் பிரசங்கிக்கும் போது நிறைய பேர் என்ன கேட்கிறார்கள், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் செய்ய சொல்லுகிறார், ஏன் சும்மா அப்படியே ஆசீர்வதித்து விட கூடாது அப்படின்றாங்க. Why cannot he just throw me some money from heaven? ஏன் வானத்திலிருந்து எனக்கு என் மேல கொஞ்சம் பணத்தை தூக்கி எறிய கூடாது? One reason is they don't print money in heaven. ஒரு காரணம் என்ன, பரலோகத்துல பணம் எல்லாம் பிரிண்ட் பண்றது இல்ல. Here only they are printing it. இங்க தான் அச்சடிக்கிறாங்க. So he's got to send it to you from here only. ஆக இங்க இருந்து தான் ஆண்டவர் அனுப்பணும் உங்களுக்கு. God cannot do anything with you without faith. விசுவாசம் இல்லாமல் தேவன் உங்களுக்கு எதையுமே செய்ய முடியாது. Without faith you cannot receive anything from God. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதையுமே பெற முடியாது. Hebrews 11:6 says for it is impossible to please God without faith. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். You cannot, even if God wants to give you so much, he cannot give you anything unless you come by faith and receive it. தேவன் உங்களுக்கு ஏராளமாய் கொடுக்க விரும்பினாலும் கூட நீங்கள் விசுவாசத்தில் வந்து பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் எதையுமே பெற முடியாது. So when God is interested in giving you, ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்பும்போது what does he do? அவர் என்ன செய்கிறார்? He takes you to a meeting like this. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறார். He makes you hear truths like this. இப்படிப்பட்ட சத்தியங்களை உங்களை கேட்க வைக்கிறார். Through that he works in your heart. இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே பதிய வைக்கிறார். Through that he brings faith in your heart. அதன் மூலமாக உங்கள் உள்ளத்திலே விசுவாசத்தை கொண்டு வருகிறார். Faith for things that you have never believed before. இதுவரை நீங்கள் விசுவாசியாத காரியங்களுக்கான விசுவாசத்தை கொண்டு வருகிறார். Faith for greater things than ever before. முன்னைவிட பெரிய காரியங்களை விசுவாசிப்பதற்கான விசுவாசத்தை கொண்டு வருகிறார். God has to work faith in you so that he can get you what he wants to give to you. தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக
தேவன் இப்படி விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். There is no other way. வேற வழியே கிடையாது. Unless you believe, it's not going to happen. நீங்கள் விசுவாசியா விட்டால் அது நடக்க போவதில்லை. That's why God is not always knocking on your door with blessings. ஆகவேதான் தேவன் எப்போதும் ஆசீர்வாதத்தோடு வந்து வீட்டுக்கதவை தட்டுவது கிடையாது. You got to come and take the blessings. நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள He has வேண்டும். got to get you into a place where you will be inspired by faith to believe God for great things. தேவனை பெரிய காரியங்களுக்காக விசுவாசிப்பதற்காக விசுவாசம் எங்கே தூண்டி எழுப்பப்படுகிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டியதா இருக்கிறது. That is why in Isaiah 1:19 ஆகவேதான் ஏசாயா 1:19ல we have that wonderful little verse there. அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. It says in Isaiah 1:19, ஏசாயா 1:19, if you are willing and obedient, you shall eat of the good of the land. அங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். If you are willing and obedient, மனம் பொருந்தி செவி கொடுத்தால், if you can get your mind to think right, உங்களுடைய மனதை சரியாய் நீங்கள் சிந்திக்க வைத்தால், and if you can believe God and act right, தேவனை விசுவாசித்து சரியாக நடந்து கொண்டால், if you obey, நீங்கள் if கீழ்ப்படிந்தால், you're willing and you'll obey, நீங்கள் மனம் பொருந்தி கீழ்ப்படிந்தால், that's what faith is all about. விசுவாசம்னா அதுதான். If you'll begin to think like God thinks and obey, தேவன் சிந்திக்கிறது போலவே சிந்தித்து கீழ்ப்படிந்தால், then you will eat the good of the land. பிறகு தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். Amen. ஆமென். How many of you want to eat the good of the land? எத்தனை பேர் தேசத்தின் நன்மையை புசிக்க வேணும்? There's a lot of good, நிறைய நன்மை இருக்கு. but a lot of people are hungry still. ஆனா நிறைய பேர் இன்னும் பசியோடு தான் இருக்காங்க. There are many people that have never seen the good of the land. நிறைய பேர் இருக்காங்க தேசத்தின் நன்மையை காணாதவர்கள். Their complaint is there is so much but I get nothing. என்ன சொல்றாங்க? நிறைய இருக்குதுங்க ஆனா என்கிட்ட ஒண்ணும் இல்ல. So and so has so much. அவர்கிட்ட நிறைய இருக்கு. I got nothing. ஆனா என்கிட்ட ஒண்ணும் இல்ல. Everybody's got so much. எல்லார்கிட்டயும் நிறைய இருக்கு. But I got nothing. ஆனா என்கிட்ட மட்டும் ஒண்ணும் இல்ல. How difficult is it for you to get it? நீங்கள் இதையெல்லாம் பெறுவது எவ்வளவு கஷ்டம்? I will tell you. நான் உங்களுக்கு சொல்றேன். God wants to give you all of this. தேவன் உங்களுக்கு இவை எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறார். God wants you to walk in prosperity. நீங்கள் செழிப்பிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants you to get out of the darkness of poverty into the light of prosperity. தரித்திரம் என்னும் இருளில் இருந்து செழிப்பு என்னும் வெளிச்சத்துக்கு நீங்கள் வரும்படி தேவன் விரும்புகிறார். Out of insufficiency to sufficiency and having more than enough. பற்றாக்குறையிலிருந்து போதும் என்ற நிலை தேவைக்கும் அதிகம் என்ற நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். But the route to do that is by faith. ஆனால் அதை எப்படி செய்வது? விசுவாசத்தின் மூலமாக. Without faith it cannot be accomplished. That is why Christian church teaches so much about faith. விசுவாசம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. ஆகவே தான் கிறிஸ்தவ திருச்சபை விசுவாசத்தை குறித்து அந்த அளவுக்கு போதிக்கிறது. We have a lot of good people in the church. சபையில நிறைய நல்ல விசுவாசிகள் இருக்காங்க. But we don't have a lot of people that have faith. ஆனால் விசுவாசம் உடைய விசுவாசிகள் நிறைய பேர் இல்ல. Talking about the church in general, the body of Christ. சபை என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய பொதுவான சபையை குறித்து சொல்லுகிறேன். You know, Christians are amazingly wonderful good people. பாருங்க கிறிஸ்தவர்கள் அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு நல்ல அற்புதமானவர்கள். People of good deeds. நல்ல நல்ல கிரியைகளை செய்கிறவர்கள். Good people. நல்லவர்கள். But they think their goodness will get something. ஆனா என்ன நினைக்கிறாங்க? அவங்க நல்லவங்களா இருக்கிறதுனால ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறாங்க. The Bible doesn't say if you're good you will eat the good of the land. நீங்க நல்லவங்களா இருந்தா தேசத்தின் நன்மையை புசிப்பீங்கன்னு வேதம் சொல்லல. You have to be good. நல்லவர்களா இருக்க வேண்டும். But if you're good and if you are not willing and obedient, then you are not going to be able to eat the good of the land. நீங்கள் நல்லவங்களா இருந்து மனம் பொருந்தி செவி கொடுக்காமல் போய்விட்டால் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியாது. So I tell you today it is not enough to be good. ஆகவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நல்லவர்களாய் மட்டும் இருந்தால் போதாது. You got to be a person of faith. நீங்கள் விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். You want to taste the goodness of God and the abundance of God and the plenteous provision of God. You not only have to be good, but you have to have faith. கர்த்தருடைய நன்மைகளை ருசிக்க வேண்டுமானால், தேவனுடைய சம்பூர்ணத்தை அளவற்ற ஆசீர்வாதத்தை ருசிக்க வேண்டுமானால் நல்லவனாய் இருந்தால் மட்டும் போதாது, விசுவாசமும் வேண்டும். If all good people can taste the blessings of God, then all Christians will be enjoying wonderful blessings today. நல்லவர்கள் எல்லாம் தேவனுடைய நன்மைகளை ருசிக்க முடியும் சொன்னா பிறகு எல்லா கிறிஸ்தவர்களும் நிச்சயமா தேவனுடைய நன்மைகளை புசிப்பார்கள். Now truthfully, I know a lot of good people that suffer a lot financially. உண்மையை சொல்லுகிறேன், நிறைய நல்ல விசுவாசிகள் தெரியும் பண கஷ்டத்துல கஷ்டப்பட்டுட்டு And இருக்காங்க. all my life I wondered, why they're such good people, why they are having such difficult time. நான் எப்போதும் யோசிக்கிறது, இவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? They have never done anything to any evil to anybody. யாருக்கு எந்த கெடுதியும் செய்தது இல்ல. They're very good people. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர்கள். God knows that. தேவனுக்கு தெரியும். But he still can't get to them what he wants to get to them because they are not willing and obedient. என்றாலும் தேவன் அவர்கள் கொடுக்க விரும்புவதை அவரால் கொடுக்க முடியல. ஏன்னா மனம் பொருந்தி செவி கொடுக்கிறது இல்லை. They are willing and obedient in the sense that they live a holy life and all that. அதாவது
பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக மனம் பொருந்தி செவி கொடுக்கிறாங்க அந்த விஷயத்துல. But they are not willing when it comes to prosperity. ஆனா செழிப்பு என்று வரும்போது மனம் பொருந்துவதில்லை. You see, most of the Christians, they will have some kind of idea against prosperity. நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, செழிப்புனாலும் அதுக்கு எதிராக ஏதாவது எண்ணம் இருக்கும். They will immediately look at you funny. உங்களை உடனே ஒரு மாதிரி வேடிக்கையா பார்ப்பாங்க. This is some kind of wrong teaching that has come to church. ஏதோ சபைக்குள்ள வந்த கள்ள போதனை போல இருக்குது. I wonder what Bible they read. அவங்க என்ன பைபிள் வாசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. What version? என்ன மொழிபெயர்ப்பு? I don't know who preaches to them. யார் அவங்களுக்கு பிரசங்கம் பண்றா? I don't know how you can read from Genesis to Revelation and miss prosperity. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிட்டு செழிப்பை எப்படி பார்க்காம போறாங்கன்னு தெரியல. Because prosperity begins in Genesis 1. ஏன்னா ஆதியாகமம் 1லேயே செழிப்பு ஆரம்பித்து விடுகிறது. Gold and rivers and trees and fruit and all kinds of things. அங்கே நதிகள், கனிகள், மரங்கள், தங்கம் எல்லாமே இருக்கு. All in the first few chapters. முதல் சில அதிகாரங்களே எல்லாம் இருக்கு. And if you go to the last chapter also, there is more gold and more jasper and more diamonds and more everything. அங்க கடைசி அதிகாரங்களுக்கு போனா அங்க நிறைய பொன், பவளம் போன்ற விலை மதிப்பற்ற கற்களை குறித்துலாம் சொல்லுது. In between also there is full of prosperity. நடுவுல பாத்தீங்கன்னா கூட செழிப்பு நிறைய பேசப்படுகிறது. In between it's full of message about how God will supply our needs. எப்படி தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்பது குறித்த செய்திகள் நிறைய இருக்கு. And some of them have read the Bible so many times cover to cover. சிலர் வேதத்தை முதல் பக்கத்துல கடைசி பக்கம் வரைக்கும் எத்தனையோ முறை வாசிச்சிருக்காங்க. But they absolutely missed the picture. ஆனாலும் பார்க்க வேண்டியதை அப்படியே பார்க்காம விட்டாங்க. In fact, they are told sometimes in Christian preaching, don't believe in this. இது சொல்ல போனா கிறிஸ்தவ பிரசங்கத்துல சொல்லிட்டாங்க இதெல்லாம் நம்பாதீங்கன்னு. Therefore I say to you, even when God wants to take pleasure in their prosperity, He cannot get it to them because they are unwilling to enjoy prosperity. ஆகவே தான் சொல்லுகிறேன், அவர்கள் செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாலும் கூட அவர்கள் அப்படி அதை அனுபவிக்க முடியவில்லை. ஏன்னா அவர்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்கிறதில்லை. They have this sadistic attitude. They can't even enjoy good food. They can't enjoy prosperity. அவங்களுடைய குணமே ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. செழிப்பை அனுபவிக்க முடியாது, அதுல சந்தோஷப்பட முடியாது, நல்ல சாப்பாடு அதை ரசித்து சாப்பிட மாட்டாங்க. They can't enjoy anything good. எதையும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ரசிக்க மாட்டாங்க. They're always guilty. எப்போதுமே ஒரு குற்ற உணர்வு இருந்துட்டே இருக்கும். They're guilty that they have so much. நமக்கு இவ்வளவு இருக்கேன்ற ஒரு குற்ற உணர்வு. And when they go to church and if they seem like they have so much, everybody just looks at them up and down. சபைக்கு போகும்போது இவங்களுக்கு நிறைய இருக்குது, நல்லா உடுத்துறாங்க, எல்லாரும் மேல கீழ பாக்குறாங்க. Or something like that. They just have all these problems. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. They feel guilty because they're preaching in the church saying, it is easier for a camel to go through the needle's eyes than for a rich man to enter into the kingdom of God. சபையில பிரசங்கம் பண்றாங்க இல்லையா, ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது ரொம்ப சுலபம்னு அதை கேட்டவனே இன்னும் குற்ற உணர்வு அதிகமாகுது. So they really become very defensive about it. ஆகவே இந்த பிரசங்கனாலுமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. That is why the Bible says, if you are not willing and if you are not obedient, you will not eat the good of the land. Only if you are willing and obedient, you will eat the good of the land. ஆகவே தான் வேதம் சொல்லுது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், அப்படி செவி கொடுக்காவிட்டால் புசிக்க மாட்டீர்கள். Faith is the thing that is required to taste the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை ருசிக்க வேண்டுமானால் அதுக்கு தேவையானது விசுவாசம் மட்டுமே. I found there are two qualities of God that are most important that we need to understand. பாருங்க, தேவனுடைய ரெண்டு தன்மைகளை அல்லது குணாதிசயங்களை நாம் மிக அவசியமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். The only thing that pains God is doubt. தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற ஒரே காரியம் சந்தேகம். When you can't believe. உங்களால் நம்ப முடியாமல் போகும்போது. Look at the Bible. When did Jesus cry? வேதத்தை பாருங்கள், இயேசு எப்பொழுது கண்ணீர் விட்டார்? The Bible says that Jesus wept. வேதம் சொல்லுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று. Why did he weep? ஏன் கண்ணீர் விட்டார்? Did he weep because he didn't have money? ஏதோ கையில காசு இல்லாதனால கண்ணீர் விட்டாரா? Did he weep because everybody was against him? எல்லாரும் அவருக்கு எதிராக இருந்ததனால கண்ணீர் விட்டாரா? No, the whole world can be against him. He never wept for it. கிடையாது, முழு உலகமும் அவருக்கு எதிராக வந்தாலும் கண்ணீர் விட மாட்டார். Was there any need in his life and was it because of that he wept? ஏதோ வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவை, அந்த தேவை இல்லாதனால கண்ணீர் விட்டாரா? I say to you, he wept over Jerusalem because of their unbelief. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் ஏனென்றால் அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம். He is God's son, he has come from heaven, yet they will not believe. தேவகுமாரன் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் என்றாலும் விசுவாசிக்கவில்லை. He has come to save. அவளை ரட்சிக்க He வந்திருக்கிறார். has come to redeem. அவளை மீட்டெடுக்க He has வந்திருக்கிறார். come to bless. ஆசீர்வதிக்க He has வந்திருக்கிறார். come to bring them to God. தேவன் அவளை கொண்டு வர He வந்திருக்கிறார். has come to change their life. அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படி வந்திருக்கிறார். But yet nothing can happen to them because they will not believe. என்றாலும் அவர்கள் விசுவாசியாதபடியினாலே அவர்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை. Unbelief is something terrible, my friend. அவிசுவாசம் என்பது அவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். It not
just displeases God, it makes the heart of God really sad, where he literally weeps for அது us. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் மட்டுமல்ல, எழுத்தின்படியே அதை கண்டவர் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார். Even when he stood at the grave of Lazarus, லாசருவின் கல்லறை என்று நின்றபோது கூட he knew very well he was going to raise him up. அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவனை எழுப்ப போகிறோம் என்று. He came knowing that. அதை அறிந்துதான் அங்கே வந்தார். So he didn't weep for the dead Lazarus. ஆகவே செத்துப்போன லாசருக்காக அழல அவர். The Bible says there was a lot of Jews from Jerusalem that wanted to kill him, that was present there, unbelieving Jews. He wept because of them. வேதம் சொல்லுகிறது அவரை விசுவாசியாத நிறைய யூதர்கள் அவரை கொல்லும்படிக்கு அங்கே வந்திருந்தார்கள், அதை கண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று. Even after he raised Lazarus, some believed but some would not believe, even after a dead man was raised. மரித்த லாசரு எழுப்பப்பட்ட பிறகு கூட, செத்துப்போன ஒரு ஆள் எழுப்பின பிறகு கூட சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. Now what can you give to a man who doesn't believe? இப்படி விசுவாசியாத ஆளுக்கு நாம் என்னத்தை தான் கொடுக்க முடியும்? Even with God, with all of his benevolence and all of his magnanimity, he cannot give even a little bit to a man who does not believe. இப்படி தேவன் ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிறவரா இருந்தாலும் கூட விசுவாசியாத ஆளுக்கு அவரால் எதையுமே கொடுக்க முடியாது. He is El Shaddai, the God who is much more than enough, but he cannot even give a little bit to a man who does not believe. அவர் எல் ஷதாய் தேவனாய் இருக்கிறார், தேவைக்கு மிகவும் அதிகமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் விசுவாசியாதவனுக்கு அவர் கொடுக்க முடியாது. That is why God's heart is pained when there is doubt in a man's heart. ஆகவேதான் ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே சந்தேகம் இருக்கும்போது தேவனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. I say to you today, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், that God is saddened and pained by the heart of many people who cannot receive God's prosperity and blessings. தேவனுடைய செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியாத பலரை கண்டு தேவனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. Did you know that? தெரியுமா உங்களுக்கு? God is not enjoying your lack and insufficiency. உங்களுடைய குறைவு, உங்களுடைய தாழ்ச்சி இதெல்லாம் கண்டு ஆண்டவர் சந்தோஷமா இல்ல. God is pained by the lack of faith and unbelief and doubt. விசுவாச குறைவு, அவிசுவாசம், சந்தேகம், குறைவுகள் இதெல்லாம் கண்டு தேவனுடைய உள்ளம் வேதனை அடைகிறது. We are not good receivers. நாமெல்லாம் நன்றாய் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இல்லை. We are not full of faith to come and believe and receive. தேவனிடத்தில் வந்து விசுவாசித்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இல்லை. The second thing about God, தேவனை குறித்த இரண்டாவது காரியம், the first thing is that his only pain is to be doubted. First thing is his only pain is to be doubted. When people doubt and do not believe, that's his only pain. முதல் காரியம் என்னன்னு சொன்னா, மக்கள் விசுவாசியாமல் சந்தேகப்படும் போது அதுதான் அவருக்கு வலியை ஏற்படுத்துகிறது. He's pained by it, அதனால saddened by it. அதனால அவர் வருத்தப்படுகிறார், The வேதனைப்படுகிறார். second thing about God is his only pleasure, the only pleasure he gets is when he is believed. தேவனை குறித்த இரண்டாவது காரியம் என்ன? விசுவாசிக்கும் போது மட்டும்தான் அவர் மன மகிழ்ச்சி அடைகிறார். Amen. ஆமென். Faith really gladdens the heart of God. விசுவாசம் மெய்யாகவே தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறது. When you believe, there is nothing that pleasures the heart of God than your faith. நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தை விட தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது வேறு எதுவுமே கிடையாது. God is pleased with your faith. உங்கள் விசுவாசத்தை கண்டு தேவன் அந்த அளவுக்கு பிரியப்படுகிறார். Remember the woman, the Canaanite woman who brought her daughter to Jesus. இந்த கானானிய ஸ்திரீ ஞாபகம் இருக்கா? இயேசுவிடத்தில் தன்னுடைய மகளை கொண்டு வந்தாள். And Jesus said, no, this is children's bread. You are a Canaanite woman. This is for the Jews. இயேசு சொன்னார், இதெல்லாம் பிள்ளைகளின் அப்பம், இது யூதர்களுக்கு மட்டும்தான், நீயோ கானானிய ஸ்திரீயா இருக்கிறாய். Unbelievable story. You know, when you read that, some Christians are really upset. நம்ப முடியாத ஒரு கதை பாருங்க. அதை வாசிக்கும் போது சில கிறிஸ்தவங்களுக்கு கோபம் வந்துருது. Why is Jesus talking like this? ஏன் இயேசு அப்படி பேசுகிறார்? The good Lord is talking, exactly the opposite way. நல்ல ஆண்டவர் போய் இப்படி பேசுகிறாரே அப்படின்றாங்க. He says, this is children's bread. You are not part of the family. Get out. இது பிள்ளைகளின் அப்பம்ன்றாரு, நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவளாக வெளியே போன்றாரு. And then the woman would not leave. ஆனால் அந்த ஸ்திரீ விடல பாருங்க. She persists. அவள் தொடர்ந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். And she says, even dogs eat from the food that falls from the master's table. என்ன சொல்லுகிறான்? நாய்கள் கூட எஜமானர்கள் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே. So I will eat at least like a dog. ஆக ஒரு நாய் குட்டி போலயாவது இருந்து நான் சாப்பிடுறேன். But I am come to eat today. ஆனா இன்றைக்கு நான் சாப்பிட வந்திருக்கிறேன். I am going to eat healing today. நான் இன்றைக்கு சுகத்தை சாப்பிட I போகிறேன். have come to receive healing and go home today with healing. சுகத்தை பெற்றுக்கொண்டு சுகத்தோடு தான் வீட்டுக்கு போகணும். I have come to take something. I will not go empty. நான் உன்னை கொண்டு போக வந்திருக்கிறேன். ஆக வெறுங்கையோடு போக மாட்டேன். Then Jesus said, அப்பதான் இயேசு சொல்லுகிறார், oh woman, this is the way he says it. ஸ்திரீயே, oh
woman, great is your faith. ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. Oh, look at the pleasure he takes in that. அதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்களா He says, oh woman, great is your faith. அவர் சொல்றார் ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. I say to you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், this is a whole drama he is putting up before these disciples that are watching. இத பார்த்து கொண்டிருக்கிற சீஷர்களுக்கு முன்னால ஒரு பெரிய நாடகத்தையே நடித்து You காண்பிக்கிறார். remember the disciples are always people that think they are something special, you know. நமக்கு அவங்க இந்த சீஷர்கள் எப்பொழுதும் அவங்க ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிற ஆட்கள். They bring the centurion and say, well, he's not a Jew, but anyway, bless him and heal his servant, because he has given a lot of money for us for donations for various things. நூற்றுக்கு அதிபதியை கொண்டு வராங்க, அவர்கிட்ட கொண்டு வந்து இவன் யூதன் இல்ல, ஆனாலும் நம்ம சபைக்கு இதையும் நிறைய செஞ்சிருக்காங்கவே, தயவு செய்து அவன் ஆசீர்வதியும், மகனை குணமாக்குன்றாங்க. But a blind man from the street cries out saying, you know, son of David, have mercy on me. ஆனா குருடன், தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமா இருக்குன்னு கதறான். They say, shut up, வாயை மூடுன்றாங்க, keep quiet. அமைதியா இரு. The disciples were such fellows, you know. சீஷர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள். So they were with Jesus, இயேசுவோடு கூடவே இருக்காங்க. and he wanted them to see. அவர்கள் அதை காண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Because Jesus is not the savior of the Jews. ஏனால் இயேசு வெறும் யூதர்களின் ரட்சகர் He அல்ல, is the savior of the world. அவர் உலகத்தின் ரட்சகர். So he was not trying to tell the woman, you are not part of the family and God's scheme and God's plan of salvation. ஆகவே தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே, தேவனுடைய குடும்பத்திலே நீ சேராதவன் அப்படி சொல்லல அவர். No. கிடையாது. But deliberately he says that so that he can provoke the disciples to look on and understand ஆனால் something. வேண்டும் என்று அப்படி சொல்றார். ஏன்னா சீஷர்கள் அதை காண வேண்டும், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்றார். So when he said this is children's bread, you know, this is not for you. ஆகவே இது பிள்ளைகளின் அப்பம், இது உனக்கானதல்லன்னு அவர் சொன்னபோது The disciples were probably putting up their shoulders. Yeah, we are all children. சீஷர்கள் கொஞ்சம் தெம்பா இருப்பாங்க, ஆமா நாம தான் பிள்ளைகள். And the Gentiles were known as dogs. You see. இந்த புறஜாதிகள் அவங்கள நாய்கள்னு அழைத்தார்கள். The Jews literally called them dogs. யூதர்கள் எழுத்தும்படி நாய்ங்கன்னு தான் சொன்னாங்க அவங்கள. But she said, yeah, I'm a dog, but I'll eat at least the crumbs. ஆனா அவன் என்ன சொல்றா, சரி நான் நாய் தான், ஆனாலும் அந்த துணிக்கையாவது சாப்பிடுறேன். Then Jesus said, பிறகு இயேசு oh சொல்லுகிறார், woman, great is your faith. ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. In other words, you know what he's saying? அதாவது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? It doesn't matter whether you're a Jew or a Gentile or a Canaanite woman. நீ ஒரு யூதனோ அல்லது புறஜாதியானோ கானானிய ஸ்திரியே யாரா இருந்தாலும் சரி, Doesn't matter. அதெல்லாம் பொருட்டல்ல. I have come to bring God to everybody. எல்லாருக்கும் தேவனை கொடுக்கும்படியாகவே, கொண்டு வரும்படியாகவே நான் வந்திருக்கிறேன். I have been talking to you to see and to make these people that are around me see the kind of faith that is in your heart. உன்னுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு என்பதை இவரை எல்லாரும் பார்க்க வேண்டும், அதற்காக தான் இப்படி எல்லாம் செய்கிறேன். And he takes great pleasure in it. அதுல அவருக்கு அவ்வளவு இன்பம். He says, oh woman, great is your faith. அவர் சொல்றார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. He says the Jewish people will be there, you know, Abraham's children will be there. But you know, he has not seen faith like that in Abraham's children. அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுடைய பிள்ளைகளிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு. Here is a woman that doesn't know anything about Abraham but has so much faith. இந்த பெண்ணுக்கு ஆபிரகாம் குறித்து எதுவுமே தெரியாது, ஆனா விசுவாசம் மட்டும் நிறைய இருக்கு. Amen. Amen. She can receive from God. இவள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். Did she receive? பெற்றுக்கொண்டாளா? Did she go home full? பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போனாளா? Yes, she did, my friend. நிச்சயமாய் பெற்றுக்கொண்டு சென்றாள். If you can believe, நீ விசுவாசித்தால் it is possible. உன்னாலே முடியும். I am here to inspire you today and tell you today that this is a moment of your faith. இது உங்களுடைய விசுவாசத்தின் நேரம் என்று உங்களை சொல்லி உங்களை தூண்டி எழுப்பும்படியாகவே நான் இங்க இருக்கிறேன். Nothing good in your life can happen until and unless you believe. நீங்கள் விசுவாசியாவிட்டால், நீங்கள் விசுவாசியாத பட்சத்திலே உங்கள் வாழ்க்கையில எதுவுமே நடக்க போவதில்லை. Yes, God can do miracles. ஆம், தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும். But it will not happen until you believe. ஆனால் நீங்கள் விசுவாசியாத வரையிலே அது நடைபெற போவதில்லை. Healing miracles can happen. குணமாக்கும் அற்புதங்கள் நடைபெற முடியும். But you must believe. ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Faith is the thing that God requires out of us. He doesn't require anything else. தேவன் நம்மிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்கிறதில்லை. அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் விசுவாசம் மட்டுமே. Amen. ஆமென். The Bible says, வேதம் சொல்கிறது, when a man is double minded, he'll receive nothing from the Lord. இருமனமுள்ளவன் கர்த்தரிடமிருந்து எதையுமே பெற முடியாதுன்னு. You know, one time he thinks faith and another time he thinks doubt. ஒரு முறை விசுவாசித்து அடுத்த முறை சந்தேகித்து, It doesn't please God. இப்படி எல்லாம் இருந்தா அது தேவனுக்கு பிரியமே But இல்லை. when a person comes with persistent faith, with a faith like this woman,
God is pleased. ஆனால் ஒருவர் இந்த ஸ்திரீயை போல தொடர்ந்து விசுவாசத்துல வரும்போது அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. What is faith? விசுவாசம்னா என்ன? Faith is confidence in God. விசுவாசம் தேவன் மேல் இருக்கிற நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை. No wonder it pleases God. ஆகவே தான் அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. Faith means that you are not afraid of the problem, you are more confident of God to solve your problem. விசுவாசம் என்றால் என்ன? உங்கள் பிரச்சனையை கண்டு நீங்கள் பயப்படுவதில்லை, மாறாக இந்த பிரச்சனையை நான் தீர்ப்பேன் என்று தேவன் மேல் அதிக நம்பிக்கையா இருப்பது. You are not moved by what you see, but you are moved by God's word. நீங்கள் கண்ணாலே காண்கிற அந்த காரியங்களால் அசைக்கப்படாமல் தேவனுடைய வார்த்தையினால் அசைக்கப்படுகிறீர்கள். God is interested in that. தேவன் அதிலே ஆர்வமாய் இருக்கிறார். That honors God. அது தேவனை கனப்படுத்துகிறது. God says, you got so many problems, but you are not looking at it, you are looking at my promises. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய பிரச்சனைகளே ஏராளமா இருக்கு, ஆனால் அதையெல்லாம் நீ பார்க்காமல் என்னுடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கிறாயே. You are literally considering your problem as nothing, but my word as everything. நீ உன்னுடைய பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் கருதி என்னுடைய வார்த்தை தான் எல்லாம் என்று கருதுகிறாயே. No wonder it pleases God. ஆகவேதான் அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. It pleasures the heart of God. அது தேவனுடைய உள்ளத்துக்கு அவ்வளவு இன்பமா இருக்கிறது. Such a person can receive anything from God. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவனிடத்திலிருந்து எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும். Amen. Amen. Are you ready today? இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமா? Are you ready to receive from God? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? You know, when you are in need and when you have problems, நீங்கள் தேவையில் இருக்கும்போது, பிரச்சனைகளில் இருக்கும்போது, then faith is the way to get out of it. பிறகு அதிலிருந்து வெளியே நீங்கள் வருவதற்கான ஒரே வழி விசுவாசம் மட்டுமே. The moment of faith is the door out of your problem. நீங்கள் விசுவாசிக்கிற அந்த நேரம்தான் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வாசலாய் இருக்கிறது. There is a opposite force of faith that is called fear. விசுவாசத்துக்கு எதிர் சக்தி ஒன்று இருக்கு, அதுதான் பயம் என்பது. Now fear is a terrible thing. இந்த பயம் என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு It's actually an enemy of faith. சொல்லப்போனால் அது தேவனுடைய எதிரியா இருக்கிறது, Now- விசுவாசத்தினுடைய எதிரியா இருக்கிறது. Now you can tell a lot of things about fear. I have taught on fear before. பயத்தை குறித்து ஏற்கனவே நிறைய நான் போதித்து இருக்கிறேன். But you know, you can never tell enough about fear and warn people about fear. ஆனா பயத்தை குறித்து போதுமான அளவுக்கு எப்போதும் சொல்ல முடியறதில்ல, மக்களை எச்சரிக்க முடியறதில்ல. Because everybody fears. ஏன்னா எல்லாருமே பயப்படுகிறார்கள். And they think nothing of it. அப்புறம் அத பத்தி அவங்க ஒண்ணுமே யோசிக்கிறது They இல்ல. think fear is not going to affect them so much. பயம்லாம் நம்மள அந்த அளவுக்கு பாதிக்காதுன்னு நினைக்கிறாங்க. But I'm going to give you one shocking example from the Bible today that will jerk the fear out of you forever. வேதத்திலிருந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை உதாரணமா கொடுக்க போறேன். பயத்தை நிரந்தரமா உங்ககிட்ட இருந்து அது விரட்டி அடிக்கும். Finally, I found out a way to say this. கடைசியா இத சொல்ல ஒரு வழியை Now, கண்டுபிடிச்சிட்டேன். I've told everything about fear, taught about fear, பயத்தை குறித்து எல்லாம் சொல்லி போதிச்சேன். but you're going to forget fear from today. ஆனா இன்னையில இருந்து பயத்தையே நீங்க மறந்துட போறீங்க. The example of what fear can do is found in the Bible. பயம் என்ன செய்ய முடியும் என்ற உதாரணத்தை வேதத்திலேயே நம்ம பார்க்கலாம். In that place where the 12 spies were sent to spy into the promised land. 12 பேர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பப்பட்டாங்க You இல்லையா? remember that story? அந்த கதை ஞாபகம் We இருக்குல்ல? will not read it because of lack of time. நேரம் இல்ல, அது வாசிக்க போவதில்லை. But you all know that story. எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். Everybody knows everything here. It's like a Bible எல்லாருக்கும் college. எல்லாம் தெரியும். இது ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி. You know it. உங்களுக்கு தெரியும் அது. But I'm just bringing out, extracting the principles. ஆனா அந்த கோட்பாடை அதுல இருந்து வெளியே கொண்டு வருகிறேன். They went in for 40 days, they were there spying. 40 நாள் அந்த தேசத்துக்கு உள்ளே போய் வேவு பார்த்தார்கள். Came back, 10 people had a bad, evil report, the Bible says. திரும்பி வந்தார்கள். வேதம் சொல்லுது 10 பேர் துர்ச்செய்தி They சொன்னார்கள் had என்று. nothing but evil things to say. சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, வெறும் துர்ச்செய்தி தான் இருந்தது. You know what they said. அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு They said, தெரியும். oh, there are giants and they eat up people and we were like grasshoppers in their sight and all that. அவங்க எல்லாம் பார்க்க ராட்சத போல இருந்தாங்க, நாங்களா வெட்டுக்கிளியில போல இருந்தோம், இப்படி அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. We can't do it. நம்மால முடியாதுன்னாங்க. But there were 2 people that believed. ஆனா 2 பேர் விசுவாசித்தார்கள். 10 people disbelieved. 10 பேர் அவிசுவாசமாய் இருந்தார்கள். 40 days they went around thinking unbelief, with a lack of faith, walking around not believing God who said that he has given that land. 40 நாட்களாக இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு தேவன் சொன்னாரே, அந்த வார்த்தைகளை எண்ணாமல் அவிசுவாசத்தோடு கூட தேசத்தை சுற்றி வந்தார்கள். So when they came back with unbelief, ஆகவே அவிசுவாசத்தோடு திரும்பி வந்தபோது so God said, all right, 40 days of unbelief, தேவன் என்ன சொன்னார்? சரி, 40 நாட்கள் அவிசுவாசம், 40 days of fear, 40 நாட்கள் பயம், so you're going to have 40 years of tears. ஆகவே 40 வருஷ கண்ணீர் தான் உங்களுக்கு.
every day of fear gives birth to a year of tears, really. ஒவ்வொரு நாள் அவர்கள் வடித்த கண்ணீர் ஒவ்வொரு வருஷமா இப்ப மாறிடுச்சு. One day of fear gives birth to 1 year of tears. ஒரு நாளின் பயம் ஒரு வருஷ பயத்தை பிறப்பித்து விட்டது. I'm telling you this to shock you enough to know that fear is a dangerous thing. பயம் என்பது அவ்வளவு ஆபத்தானது என்பதை சொல்லவே இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். If you fear anything, my friend, நீங்கள் எதையாவது கண்டு அஞ்சினால் you must shake it off like you will shake off a serpent from your hand. எப்படி ஒரு பாம்பை கையிலிருந்து உதறி போடுவீங்களோ அதே போல அதை நீங்கள் உதறி தள்ள வேண்டும். You cannot live with fear and live with the blessings of God. நீங்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டு அதே சமயத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு வாழ முடியாது. Fear is an evil. பயம் தீமையானது. Faith brings blessings, fear brings evil. விசுவாசம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, பயமோ தீமையை கொண்டு வருகிறது. Fear is an opposite force. பயம் எதிர் சக்தி. Because one day of fear amounted to 1 year of tears and pain in the wilderness. They had 40 years of roaming around in the wilderness. ஏன்னா ஒரு நாள் பயப்பட்டதனாலே ஒரு வருஷம் அவளுக்கு பயமும் வேதனையும் வந்தது. 40 நாள் 40 வருடம் ஆயிற்று. Now some of you are saying, well, what about those 2 people, brother? சில சொல்லலாம் அந்த ரெண்டு பேரை பற்றி என்னன்னு. Poor fellows, they went with these fellows, they also ended up 40 years in the wilderness. பாவம் இவங்களோட போய் அவங்கள 40 வருஷம் வனாந்தரத்தை சுத்துனாங்கன்னு. But I'll tell you, God made it up for them. ஆனா சொல்ல பாருங்க ஆண்டவர் அவங்களுக்கு அதை சரி கட்டினார். So that when they reached the promised land later on, 40 years later, 40 வருஷம் கழிச்சு அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே சென்றபோது Caleb was 45 years old. அப்போ காலேபுக்கு வயசு 45. And the Bible says that he was as strong as a young man. வேதம் சொல்லுது அவன் வாலிபனை போலவே அவ்வளவு பலசாலியா இருந்தான் என்று. So what God did was, well, he said to Caleb, Caleb, you got delayed by 40 years. So I'm going to delay your aging also by 40 years. So you remain as you were the day you went to spy. ஆகவே தேவன் காலேபை பார்த்து என்ன சொல்கிறார்? காலேபே 40 வருஷம் இவங்களோட கூட சேர்ந்து சுத்தின இல்லையா? ஆகவே வாலிபத்தை 40 வருஷம் நான் குறைக்கிறேன். You are a believer. நீ ஒரு விசுவாசி. So you will be in the same physical condition as you were on the day you went to spy. ஆகவே நீ வேவு பார்க்க போன போது உன்னுடைய சரீர நிலை எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு உன் சரீரத்தை திரும்ப கொண்டு வர. So as a 85-year-old man, ஆகவே இப்ப 85 வயசு ஆகுது அவனுக்கு. he says, I am ready to go to war. என்ன சொல்றான்? நான் யுத்தத்துக்கு போகவும் ஆயத்தம். I am ready to go out and come in, he says. நான் வெளியே போகவும் உள்ளே வரவும் ஆயத்தம். Have you ever wondered what it means? யோசிக்கிறீங்களா என்ன அர்த்தம் அது? It means if I go to war, I'm confident I'll come back. அது அர்த்தம் என்னன்னா நான் யுத்தத்துக்கு போனா திரும்பி வருவேன்ற நம்பிக்கை எனக்கு I இருக்கு. am good enough for the challenge and for the fight. அந்த அளவுக்கு சண்டை போட சவாலை சந்திக்க நான் நல்லா இருக்கேன். Because he was as young as he was on the day he went out to spy the land. ஏனென்றால் தேசத்தை வேவு பார்க்க போது எந்த அளவுக்கு இளமையா இருந்தானோ அதே அளவுக்கு இப்போது இருக்கிறான். God did him a favor and stopped the age clock right there and said, wait a minute, this is a believer. I'm going to bless him with the same good physical condition so that he can enjoy the blessing even though he gets there 40 years later. தேவன் என்ன சொல்கிறார்? இவன் விசுவாசித்தபடியினாலே 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட இளமையோடு கூட இருந்தானோ அதே இளமையோடு கூட இருக்கட்டும். வயசாகிறதை நான் தடுத்து நிறுத்துகிறேன். Hello. So even the time can't spoil things. ஆகவே காலம் கூட காரியங்களுக்கு எடுக்க முடியாது. You know, it makes no difference. 40 years later, at 85 years of age, he says, give me this mountain. 40 வருஷம் கழிச்சு 85 வயசுல சொல்ல இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். And I'm going to take care of this Anakites. இந்த ஏனாக்கியரை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். I'm going to drive them out, he says. நான் அவனை துரத்துகிறேன் He's என்கிறார். got that same spirit. பாருங்க அதே ஆவி இருக்கு அவனுக்குள்ள. He's a winning man. அவன் ஜெயிக்கிற மனுஷன். He's a successful அவன் person. வெற்றி உள்ளவன். He will not fear the giants. அவன் இந்த ராட்சசரை கண்டு பயப்பட போவதில்லை. He's hungry to fight the giants. இந்த ராட்சசரை எதிர்த்து போராட அவ்வளவு பசியோடு கூட He இருக்கான். says, I'm waiting for these giants. I've been waiting long enough. I'm 85 years old. Give me this mountain. I will drive out those giants from my என்ன land. சொல்றான்? என் தேசத்துல இருந்து இவளை வெளியே துரத்ததா இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த மலை நாட்டை தாரும் என்கிறான். See what faith can do, my friend. விசுவாசம் என்ன செய்ய முடியும் என்பதை பாருங்க. Faith can do extraordinary things for you. விசுவாசம் உங்களுக்கு அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். When you start believing God, தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது you always end up ahead. நீங்கள் எப்பொழுதுமே முன்னாலே போய் தான் இருக்கிறீர்கள். You know, fear spoils everything.
பயம் தான் எல்லாத்தையும் கெடுத்து போடுகிறது. One day of fear amounts to 1 year of pain. ஒரு நாள் பயப்பட்டா அது ஒரு வருஷ வேதனைக்கு I சமானம். gave you Bible example of 40 days of fear and 40 years of wilderness. வேதத்துல உதாரணம் கொடுத்தேன் இல்லையா, 40 நாள் பயம் 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை கொடுத்தது. Now you think, well, that's too much, brother. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப அதிகங்க அப்படின்னு. Do you know that there are people living like that for years and years in fear today? ஆனால் இன்றைக்கு வருஷ கணக்கிலே பயத்துல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க தெரியுமா? They've entertained fear and kept fear, and it has delayed everything in their life. பயத்தை உள்ளே வைத்து பயத்தை வளர்த்து இப்படியே இருந்ததனாலே வாழ்க்கையில எல்லாவற்றையும் அது தாமதப்படுத்தி விட்டது. Another thing is doubt. இன்னொரு காரியம் சந்தேகம். These are opposite forces. இது ரெண்டுமே எதிர் சக்திகள். You see, doubt produces tragedies like faith produces miracles. எப்படி விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வருகிறதோ அதே போல இந்த சந்தேகம் அழிவுகளையும் பரிதாப நிலையும் கொண்டு வருகிறது. That is why doubt is dangerous, my friend. ஆகவே தான் இந்த சந்தேகம் அவ்வளவு ஆபத்தானது. Just like fear is so dangerous and it delays all the blessings of God and ruins your life for many, many years to come. எப்படி சந்தேகம் மிக ஆபத்தானதாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பயம் எவ்வளவு ஆபத்தானதாய், எப்படி பயமானது ஆபத்து நிறைந்ததாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு வரவிடாமல் தடுத்து எல்லாவற்றையும் கெடுத்து நாசமாக்குகிறதோ. In the same way fear brings great, in the same way doubt brings great tragedies in your life. அதே போல சந்தேகம் உங்கள் வாழ்க்கையிலே பேரழிவுகளை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. That is why I believe that your greatest enemy is the person who feeds you doubt. ஆகவே தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி உங்களுக்குள்ளே சந்தேகத்தை கொடுக்கிற அந்த ஆள் என்று நான் சொல்கிறேன். Hello. If somebody is causing you to doubt, then that's your greatest enemy, because he is going to be the reason behind all the tragedies of your life. யாராவது உங்களை சந்தேகப்பட வைத்தால் அவன் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பேரழிவுகளுக்கும் காரணமாய் அவன் இருக்க போகிறான். Who is your greatest friend? யார் உங்களுடைய மிகப்பெரிய மிகச்சிறந்த நண்பன்? Your greatest friend is the one who feeds you with faith and breathes faith into your life and inspires you to believe God. உங்களுக்கு விசுவாசத்தை போஷித்து தேவனை விசுவாசிக்கும்படி உங்களை தூண்டி எழுப்புகிறவனே உங்களுடைய மிக சிறந்த நண்பன். Hello. Are you there? இருக்கீங்களா? Check your friends out, my friend. உங்க நண்பர்கள் யாருன்னு கொஞ்சம் பாருங்க. Some people are thinking, well, I should have never come here bringing my friend. சில யோசிக்கிறாங்க என் நண்பரை கூட்டிட்டு இங்க வந்தே இருக்க கூடாதுன்னு. Check your friend out. ஆகவே நண்பர்களை கொஞ்சம் கவனிங்க. Is your friend feeding you doubt? உங்களுடைய நண்பர் உங்களுக்கு சந்தேகத்தை ஊட்டுகிறாரா? He is your enemy. அப்படினா அவர் உங்களுடைய எதிரி. He is going to be the reason behind your failure, your tragedies of your life. உங்களுடைய வாழ்க்கையின் பரிதாப நிலைக்கு தோல்விக்கு அவர்தான் காரணமாய் இருக்க போகிறார். I'm saying that without any reservation. கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் நான் அதை சொல்லுகிறேன். This is a sure shot. இது நிச்சயமானது. You need friends that will build your faith. உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய நண்பர்கள் தான் உங்களுக்கு தேவை. A friend is not someone that is neutral. நண்பன் சொன்னா நடுநிலையா இருக்கிறவங்க கிடையாது. கெடுக்கிறவனும் இல்ல நல்லது செய்றவனும் இல்லன்றது கிடையாது. He is not someone who doesn't do bad or evil. இவன் நல்லதும் செய்ய மாட்டான் கெட்டதும் செய்ய மாட்டான் அப்படி கிடையாது. He is not a friend, he is a dummy. Hello. No good. Having him is no good. அவங்க இருக்கிறதுனால ஒண்ணுத்துக்கு உதவாதவன் தான். You can do one thing with him. You can make him better. அவனை கொண்டு ஒரு காரியத்தை செய்யலாம். நீங்க அவனை கொஞ்சம் சிறந்தவன் ஆக்கலாம். If you are not able to make him better, then get out of that relationship. உங்களால அவனை சிறப்பாக்க முடியலனா வெளிய வாங்க அவனை விட்டு. Because he must get better, otherwise you forget about this whole deal. அவன் உங்களால அவன் கொஞ்சம் நல்லவன் ஆகணும் இல்லாட்டி மறந்துடுங்க அவனை. Because it is not edifying relationship. ஏனென்றால் அந்த உறவினால எந்த பக்தியும் உண்டாவதில்லை. Your greatest friend is the one who breathes faith into your life. உங்களுடைய மிகப்பெரிய நண்பர் யார் தெரியுமா? உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரக்கூடியவர். So that kind of a friend is a friend who always talks about God's greatness. ஆகவே அப்படிப்பட்ட நண்பன் எப்பொழுதுமே தேவன் எவ்வளவு மகத்தானவர் என்று பேசுவான். God's goodness. தேவன் எவ்வளவு நல்லவர். God's mercy. தேவனுடைய இரக்கங்கள். God's compassion. தேவனுடைய மனதுருக்கம். God's power. தேவனுடைய வல்லமை. He talks about how all things are possible. எப்படி எல்லாம் கூடும் என்று அவன் பேசுவான். Every single one of you need friends like that, my friend. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நண்பர் தேவை. Do you want to live successfully? நீங்கள் வெற்றிகரமாய் வாழ விரும்புகிறீர்களா? You better choose your friends. ஆகவே உங்கள் நண்பர்களை தெரிந்தெடுங்கள். Choose your friend who will speak and breathe faith into you. உங்களோட பேசி உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய நண்பர்களை தெரிந்தெடுங்கள். That every time they open their mouth and speak, it is upbuilding, it is energizing for you. ஒவ்வொரு முறையும் வாய் திறந்து பேசும்போது அது உங்களுக்கு பலனை கொண்டு வர வேண்டும், உங்களை கட்டி எழுப்ப வேண்டும். Amen. Amen.
I got many friends like that. எனக்கு இப்படிப்பட்ட நண்பர்கள் பலர் இருக்காங்க. I hear their tapes. அவருடைய டேப் எல்லாம் கேட்கிறேன். I listen to their sermons. அவருடைய பிரசங்கங்களை கேட்கிறேன். I read their books. அவருடைய புத்தகங்களை வாசிக்கிறேன். Lot of good friends. நிறைய நல்ல நண்பர்கள். Nice friends. அருமையான நண்பர்கள். I got some other acquaintances. இன்னும் சில தெரிஞ்சவங்க இருக்காங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க சில பிரசங்கியாருங்க. தோத்திரையான்ட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். அந்த ஐயா கூட ரொம்ப நாள் இருந்தா அவ்வளவுதான் கொய்யாவாயிடும். You can't come up being with that man. அவரோட கூட நாம உருப்பட முடியாது. So I just stay far away. அவங்க ரொம்ப தூரத்துல இருக்குது. I don't consider them enemies. அவங்களை எதிரிகளா நினைக்கிறது இல்ல. Because they can't put any doubt inside of me. ஏன்னா எனக்குள்ள அவங்க எந்த சந்தேகத்தையும் கொண்டு வர முடியாது. I don't stay in their sight long enough and in their hearing long enough for them to speak into my life. அவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே பேசி ஒரு காரியத்தை கொண்டு வர அளவுக்கு அவங்க கூட ரொம்ப நேரம் இருக்கிறது கிடையாது. அவங்க பேச்சையும் ரொம்ப நேரம் கேட்கிறது கிடையாது. If I happen to be talking, if I happen to be with them for some time, then I'll do the talking. கொஞ்ச நேரம் அவங்களோட நான் இருந்தேன்னா நான் தான் பேசுவாங்க. Just to make sure they don't open their mouth. அவங்க வாயை திறக்க கூடாதுன்றதுக்காக. Because I can do good for them and they can't do good for me. அவங்க எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, நான் தான் அவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். You see, life, you must understand life as God sees it, my friend. வாழ்க்கையை தேவனை பார்க்கிறோம் அதே போல நாமும் பார்க்க வேண்டும். Just imagine what will happen to people if they had those 10 fellows that went to spy the land as their friends, best friends. பாருங்க, தேசத்தை வேவு பார்க்க போனாங்க அந்த 10 பேர். அந்த மாதிரி ஆட்கள் சிறந்த நண்பர்களா தான் எப்படி இருக்கும்? They had a lot of friends, obviously. நிறைய பேர் நண்பர்கள் இருந்திருக்கணும் அவங்களுக்கு. Because when they came and reported all the evil report, people believed in them. ஏன்னா அவர்கள் வந்து அந்த துர்ச்செய்தியை சொன்னபோது மக்கள் அப்படியே நம்பினார்கள் அதை. And tragedy struck all of them. உடனடியே இந்த மோசமான நிலை எல்லாருக்கும் ஏற்பட்டது. They could not receive God's promised land. தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. God is good, but they cannot taste his goodness. தேவன் நல்லவர் தான், ஆனால் அவருடைய நன்மையை அவர்களால் ருசிக்க முடியவில்லை. I tell you, my friend, the best friend that you can have is a person who can breathe life into your faith. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை கொண்டு வரக்கூடியவர் அல்லது உங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்பக்கூடியவர் தான் உங்களுடைய சிறந்த நண்பர். I thank God when I read that story, I see Elijah coming as the correct type of friend in the time of need. நான் இந்த சம்பவத்தை வாசிக்கும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த தேவையின் சமயத்திலே வந்த சரியான ஒரு ஆள் அந்த எலியா தான். Amen. Amen. Won't you think that's the greatest friend that you can have? உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த நண்பர் அவர்தான் நினைக்கிறீங்களா? The greatest friend. மிகப்பெரிய நண்பர். She thought she'll eat and die, and here is a man that's telling her, as the Lord lives, I tell you, the bin of flour will not be reduced and the oil in your jar will not be dry. அந்த பெண் யோசித்தாள், இத சாப்பிட்டு நம்ம சாக போகிறோம் என்று. ஆனா இவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், பானையிலே என் மாவு செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் என்னை குறைவதில்லை. I say to you today that God loves you enough to assign someone to unlock your faith, to help you to believe. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டவிழ்க்க, நீங்கள் விசுவாசிக்க உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் தேவன் ஒருவரை உங்களுக்கு அனுப்புகிறார். If you are sitting in this church, my friend, that is the purpose of coming here. இன்றைக்கு இங்கே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் வந்ததின் நோக்கமே அதுதான். We are having an encounter here. இங்கே நாம் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். This is an encounter time. இது சந்திக்கிற ஒரு நேரம். This is a faith sparkling moment. இது விசுவாசம் பற்றி வைக்கப்படுகிற அல்லது விசுவாச தீப்பொறி உங்களுக்குள்ளே ஏற்படுத்தப்படுகிற ஒரு நேரம். I am deliberately speaking to ignite your faith. உங்களுடைய விசுவாசத்தை பற்ற வைக்கும்படி வேண்டும் என்று எப்படி சொல்லுகிறேன்? I am deliberately speaking to encourage you and to bring hope and bring excitement about tomorrow. நாளை தினத்தை குறித்த ஒரு உற்சாகத்தை, நம்பிக்கை, தைரியத்தை கொண்டு வரும்படியாக இப்படி பேசுகிறேன். No matter who you are, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, no matter where you are, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, no matter what your condition is, உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, I say to you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், the Lord will never leave you nor forsake you. கர்த்தர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். Believe in the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். He is your El Shaddai. அவரே உங்கள் எல் ஷடாய். The God of Elijah is your God. எலியாவின் தேவன் உங்கள் தேவன். He is my God. அவர் என்னுடைய தேவனும் He கூட. is a miracle working God. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். Open your heart to him. இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை அவருக்கு திறவுங்கள். He will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Become willing and obedient. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுங்கள். Don't live with a closed heart. மூடிய உள்ளத்தோடு கூட வாழ வேண்டாம். Have a heart filled with faith. உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசம் நிறைந்திருக்கட்டும். To receive from God தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக. great things from God. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக. You know, your faith is the thing that decides the flow of miracles into your life. உங்கள் வாழ்க்கையிலே இந்த அற்புதங்களின் பெருக்கத்தை நிர்ணயிப்பது உங்கள் விசுவாசம்தான். Your faith
is the thing that decides that. உங்கள் விசுவாசம் தான் அதை நிர்ணயிக்கிறது. No faith, no miracles. விசுவாசம் இல்லைன்னா அற்புதங்கள் இல்லை. You believe in miracles? அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe in miracles? அற்புதங்களை Do விசுவாசிக்கிறீர்களா? you need a miracle? உங்களுக்கு அற்புதம் தேவையா? Do you need a financial miracle? பண விஷயத்தில் அற்புதம் தேவையா? Do you need a miracle in any other area of your life? உங்கள் வாழ்க்கையின் வேறு எந்த பகுதியிலாவது அற்புதம் தேவையா? I tell you, you have a God of miracles. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அற்புதங்களின் தேவன் உங்களுக்கு உண்டு. You cannot blame God saying he didn't do anything for me. ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலன்னு அவரை குறை சொல்ல முடியாது. When miracles don't happen, it is because we are blocking it. அற்புதங்கள் நடக்கலன்னு சொன்னா நாம் அதை தடுக்கிறோம், அதனால தான். God says if you are willing and obedient, you will eat the தேவன் good of the சொல்றார், land. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். I want to be eating the good of the land every day. நான் ஒவ்வொரு நாளும் தேசத்தின் நன்மையை புசிக்க The விரும்புகிறேன். psalmist said, surely goodness and mercy shall follow me all the days of my life. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மெய்யாகவே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Literally it means surely only goodness and mercy shall follow me all the days of அவருடைய my life. உண்மையான அர்த்தம் என்னவென்றால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை தொடரும். Amen. ஆமென். Do you believe that? அதை நம்புறீங்களா? Believe. அதை நம்புங்கள். Believe that only goodness and mercy shall follow me. இந்த நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை பின்தொடரும், அதை நம்புங்கள். Don't be like a schizophrenic and believe that everything may follow you, anything may follow you. எது வேணாலும் என்னை பின்தொடரலாம்னு அப்படி விசுவாசிக்கிற ஆளா இருக்காதீங்க. Sometimes goodness will follow me, sometimes evil follows சில me. சமயத்துல நன்மை பின்தொடரும், சில சமயத்துல கெட்டது பின்தொடரும். You don't know what follows you. எது பின்தொடரும் நமக்கே தெரியாதுங்க. Some people are spiritual schizophrenics. சில மக்கள் வந்து ஆவிக்குரிய கிறுக்கர்களா இருக்காங்க பாருங்க. They believe in goodness sometimes and they believe in evil சில sometimes. சமயத்துல நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க, சில சமயத்துல கெட்டதும் நடக்கும்ன்றாங்க. I believe only goodness and mercy shall follow me all the days of my life. நன்மையும் கிருபையும் மட்டுமே ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை பின்தொடரும் என்று Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Shall we all stand நம்ம together? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Well, I'm going to share with you more. இன்னும் அதிகமா உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். But this is good for one day. ஆனா இன்னைக்கு இது போதும். Amen. ஆமென். How many feel that this is good for one day? எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு இது போதும்னு? If you like to stay overnight, I'll preach all night. ராத்திரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நானும் ராத்திரி பிரசங்கம் பண்றேன். I am excited about what I'm saying. நான் சொல்ற காரியத்தை குறித்து எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. I am saying to you, the greatest moment in your life is not when you're watching World Cup finals. உங்கள் வாழ்க்கையிலே மிக சிறந்த ஒரு நேரம் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் பார்க்குற நேரம் அல்ல. No. கிடையாது. The greatest moment in your life is a moment like this, where faith is inspired in your heart. விசுவாசம் உங்கள் உள்ளத்திலே தூண்டி எழுப்பப்படுகிறதே இப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நேரம். If a man can understand this moment, ஒரு மனுஷன் இந்த நேரத்தை புரிந்து கொள்வானானால், if a man or woman can open their heart and say, yes, this is the moment, this is the thing that I needed to hear, that will turn my life around. ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இதுதான் நான் கேட்க வேண்டிய செய்தி, இந்த நேரத்தில் உள்ளத்தை திறக்கிறேன் என்று சொன்னால், if they decide this is the day of me turning around, நான் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாள் இந்த நாள் என்று அவர்கள் சொன்னால், if they recognize, அதை அவர்கள் உணர்ந்து if கொண்டால், they have enough sense to recognize the truth, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அறிவு இருக்குமானால், then I tell you, my friend, this is the greatest day. நான் சொல்லுகிறேன் இதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். That's how it happened for me. அப்படிதான் எனக்கு நடந்தது. I recognized these truths. இந்த சத்தியங்களை எல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன். அப்படியே கெட்டியா பிடிச்சேன், விடுறதில்லை. I just followed it around. அப்படியே பின்னாலேயே போனேன். I heard everything I could hear. எதெல்லாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் கேட்டேன். I sought after it. அதை நாடி சென்றேன். I bought everything I could buy. எதெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கினேன். I heard everything I could hear. எதெல்லாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் கேட்டேன். So that I can learn. இதற்காக நான் கற்றுக்கொள்ளும்படியாக. Because this builds my faith. ஏனென்றால் இது என் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது. With faith I can have everything I want. விசுவாசம் இருக்குன்னா நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் என்னால் பெற முடியும். Without faith, விசுவாசம் இல்லாம I can have nothing. எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. God is good, தேவன் நல்லவர், but nothing I get. ஆனா எனக்கு ஒண்ணும் கிடைக்காது. But with faith, விசுவாசம் இருந்தால் all goodness of God becomes mine. தேவனுடைய நன்மை எல்லாம் என்னுடையதாகிறது. Amen. ஆமென். Praise God. கர்த்தருக்கு Let's ஸ்தோத்திரம். lift up our hands. கரங்களை நாம் உயர்த்துவோம். Let's all say together, நாம் எல்லாரும் சேர்ந்து இதை சொல்லுவோம். this is a faith moment. இது விசுவாசத்தின் நேரம். This is a moment of uncommon faith. இது வழக்கத்துக்கு மாறான விசுவாசம் உண்டாகிற நேரம். Unusual faith. வழக்கத்துக்கு மாறான விசுவாசம். This is a moment of lifting up my eyes. இது என் கண்களை நான் ஏறெடுக்கிற நேரம்.
This is a moment where God is speaking to me, இது தேவன் என்னோடு பேசுகிற நேரம், telling me to lift up my eyes and look. என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படி தேவன் சொல்லுகிற நேரம். He is telling me to look to the north, south, east and west. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு பக்கம் பார்க்கும்படி சொல்லுகிறார். As far as I can look, என்னால எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ I can have. நான் அதையெல்லாம் பெற முடியும். All that I see நான் காணக்கூடிய எல்லாம் is mine. என்னுடையது. Whatever I see நான் என்னவெல்லாம் பார்க்கிறேனோ as belonging to me, என்னுடையது என்று, that is mine. அதெல்லாம் என்னுடையது. All the promises of God தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் are mine. என்னுடையவைகள். All the blessings of God தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் are mine. என்னுடையவைகள். I am rich with the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களால் I சம்பூர்ணமாக am a இருக்கிறேன். child of God. நான் தேவனுடைய பிள்ளை. I am full of God's blessings. நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிறேன். Hallelujah. ஹalleluya. Praise you, Jesus. I believe this is a moment of great faith for many people. இது அநேகருக்கு விசுவாசம் அதிக அளவில் எழும்புகிற ஒரு நேரமா இருக்கு நான் நம்புகிறேன். Come with a determination like that woman. I will eat today. That's it. அந்த ஸ்திரீ வந்தாலியா, இன்றைக்கு நான் கட்டாயம் சாப்பிடுவேன் அப்படிப்பட்ட ஒரு I மன will take உறுதியோடு what I வாருங்கள். want. எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்வேன். I am not going to go back empty. நான் வெறுங்கையோடு போவதில்லை. Amen. ஆமென். Praise you, Jesus. ஸ்தோத்திர கர்த்தாவே. Let's pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, எங்கள் அன்பின் பரலோக in பிதாவே, the name of Jesus we come. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Oh, what a joy it is to hear your word, oh God. உம்முடைய வார்த்தைகளை கேட்பது எவ்வளவு மகிழ்ச்சி கர்த்தாவே. What a great thing it is that you bring faith to us. நீர் எங்களுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வருவது எவ்வளவு பெரிய ஒரு You காரியம். speak your word so that we can have faith. நாங்கள் விசுவாசத்தை பெறும்படி நீர் உம்முடைய வார்த்தைகளை பேசுகிறீரே. Today you have sent your word. இன்றைக்கு நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி Sent இருக்கிறீர். it into the hearts of people. மக்களுடைய உள்ளத்தில் அனுப்பி இருக்கிறீர். You have spoken to them நீர் அவளோடு பேசி இருக்கிறீர். in the midst of their needs, அவருடைய தேவைகளின் மத்தியிலே, in their problems, அவருடைய பிரச்சனைகள் மத்தியிலே, in their அவருடைய difficulties, கஷ்டங்களின் மத்தியிலே, in their sadness, அவருடைய வருத்தத்தின் மத்தியிலே, in their tears. அவருடைய கண்ணீரின் You மத்தியிலே have spoken to them நீர் அவளோடு பேசி இருக்கிறீர். to drive away their fears, பயத்தை விரட்டி to அடிக்கும்படியா, drive away every doubt, எல்லா சந்தேகத்தையும் விரட்டி அடிக்கும்படியா, and to bring into their heart faith. விசுவாசத்தை உள்ளத்திலே கொண்டு வரும்படியா, Faith that can move mountains. மலையிலே பெயர்க்கக்கூடிய விசுவாசம், Faith that can turn their life around. வாழ்க்கை தலைகளை மாற்றக்கூடிய விசுவாசம், Faith that can bring miracles into their lives. அற்புதங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய விசுவாசம். I pray for people who are going through financial struggles, பண போராட்டத்தின் வழியே கடந்து போகிற மக்களுக்காக people ஜெபிக்கிறேன். that are in debts, கடன்களில் இருக்கிறவர்கள், people that are living with lack and insufficiency. குறைவு தாட்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், I speak the blessings of God over them. தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் மேல் கூறுகிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே may they be blessed as the word of the Lord says. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. May they be blessed according to God's word, which says that their barns will be filled to overflowing and their vats shall overflow. அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் என்று தேவனுடைய வார்த்தை வாக்கு பண்ணுகிறது. அதே போல நிரம்பி வழியும்படியாய் ஜெபிக்கிறேன். May they be blessed because your word says they shall not want. அவளுக்கு எந்த குறைவும் இருக்காது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Your word says even the young lions do lack and hunger, but they that trust in the Lord will never ever lack any good thing. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுதலுக்கோ ஒருபோதும் ஒன்றும் குறைவுபடாது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. In Jesus' name I speak those words. இயேசுவின் நாமத்திலே அந்த வார்த்தைகளை They பேசுகிறேன். shall not want. அவளுக்கு எந்த குறையும் உண்டாகாது. There shall be abundance. அங்கே சம்பூரணம் இருக்கும். Abundance of God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்களின் They will சம்பூரணம். be blessed and become a blessing. அவள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வாதமாய் The இருக்கட்டும். same way I pray for people that need healing அதே today. போல இன்னைக்கு சுகம் தேவைப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். In Jesus' name இயேசுவின் நாமத்திலே I speak healing. சுகத்தை For கூறுகிறேன். your word says that you are God who heals us. உம்முடைய வார்த்தை சொல்கிறது நீர் எங்களை குணமாக்குகிற தேவன் என்று. That you forgive all our iniquities and heal all our நீர் sicknesses. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். You are a healing God. நீர் குணமாக்குகிற தேவன். By your stripes we were healed. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணம் ஆனோம். If we were healed, then we are healed. நாங்கள் குணமானோம் என்றால் குணமாய் இருக்கிறோம். Oh, we proclaim today that we are healed. ஓ நாங்கள் குணமானோம் என்று அறிவிக்கிறோம். From the top of the head to the bottom of our feet. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை In Jesus' name, இயேசுவின் நாமத்திலே may there be healing. சுகம் உண்டாவதாக. May there be deliverance. விடுதலை உண்டாவதாக. I pray for
happiness in homes. குடும்பங்களிலே சந்தோஷத்துக்காய் ஜெபிக்கிறேன். May every home be filled with the joy of the Lord. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய சந்தோஷத்தினால் நிரம்பி May இருப்பதாக. they flourish. அவள் May தழைத்தோங்கட்டும். they live in the blessings of தேவனுடைய God. ஆசீர்வாதங்களோடு கூட வாழட்டும். Every confusion and strife and all those things be moved out of their houses. எல்லா விதமான சண்டை குழப்பம் போன்ற காரியங்கள்லாம் வீட்டிலிருந்து அகற்றப்படுவதாக. May peace and rest come to their homes. சமாதானமும் இளைப்பாறுதலும் May குடும்பத்துக்குள்ளே the வருவதாக. joy of the Lord fill their hearts. கர்த்தருடைய சந்தோஷம் உள்ளங்களை நிரப்புவதாக. Hallelujah. ஹalleluya. Thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you for great miracles. ஓ மாபெரும் அற்புதங்களுக்காய் நன்றி. For we know as faith is released, great miracles begin flowing today. விசுவாசம் கட்டவிழ்க்கப்படும்போது மாபெரும் அற்புதங்கள் இங்கே நடக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you for miracles flowing. அற்புதங்கள் புரண்டோடி வருகிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you for hundreds of miracles happening today. நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் இன்று நடக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you for hundreds of people. This is a miracle day. நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இது அற்புதத்தின் நாளாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Oh, hallelujah. ஹalleluya. ஸ்தோத்திரம். This is a day of blessing. இது ஆசீர்வாதத்தின் நாள். This is a day of jubilee. இது கொண்டாட்டத்தின் நாள். Hallelujah. ஹalleluya. We praise you, Father. நன்றி தகப்பனே. We give you all the glory எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். and honor and praise. துதியும் கனமும் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus நம்முடைய Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் the love of கிருபையும் the Father, பிதாவின் அன்பும் the fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் abide with each and every one of us for now and forevermore. இன்றும் என்று சதா காலம் நம் ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருப்பதாக. Amen. ஆமென். Praise God. We're going to continue next week. அடுத்த வாரம் நாம் இதை தொடருவோம். But during this week, think about this. ஆனா இந்த வாரத்தில் இதை பற்றி யோசியுங்கள். Are you growing in faith? விசுவாசத்துல வளர்றீங்களா? Then only you can enjoy the blessings of God. அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்